ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஜித் பேசுகிறேன். ப்ளஸ் அடஸே வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பண்ண இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இந்த வீடியோ எப்போ ஏற்றாச்சு ஒரு சில எடிட் பண்ண முடியாத காரணத்தினால அதான் ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் மேட்ச் பண்ண முடியல. நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே சார், நம்ம சேனல் நம்ம சொந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். ஸோ பாய், நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நல்லா ஜாலியாக இருக்கு. பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எங்கடா இருக்கோம் தெரியாதுடா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு பாடுறப்பாடு. சரி சரி, மாதா ஊரில் தாங்க இருக்கோம். ஏதோ இங்கே ஒரு இடம் நல்லா இருக்கே சொல்லிட்டு நாங்கள் ஒரு சில வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம், முக்கியமான ஒரு வீடியோ எடுத்தோம். அது என்ன இது அப்படின்றதுக்கு அதெல்லாம் அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வரும். வாய்ப்பு கிடைச்சா வரும், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். பார்க்கலாம். இனி நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பச்சை காலேஜ் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கே போய்ட்டு தான் அது பேனர் வேணால் இங்கே போடுற பக்கத்தில் அந்த போஸ்டரு. நம்ம இன்றைக்கி அங்கே தான் பார்க்க போகிறோம். நீ கடல் கண்ணியை பார்க்க போகிறோம். கண்ணி அழகாதனடா இருக்கு. டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. கண்ணி கண்ணி ஐயோ சினுங்கிறானே போடா. ஸோ வாங்க, யாராவது சின்ன பசங்களாம் பார்க்குறது தான். ஆமாம், அன்றைக்கி வெஸ்ட்டு போயிட்டல. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். அது இங்கேருந்து எப்படி போகிறோம், மோட்டோ விளாகில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் பிரின்ஸ் அஜித் ஜெரோன் தாஸ். நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ப்ரோ, அவங்களும் நம்மள மாரி வீடியோ எடுத்துருக்காங்க. ஸோ இன்ப்ளாஸ் ஆக போகுது, நம்ம முடிக்கலாம். எதுக்கு மேலே ஏறினா பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. சரி, நித்திரம் போது நானும் ஏட்டேங்க. பார்த்தா அப்படியே போகிறான் பைத்தியக்காரன். இந்த போல் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் டேக் பண்ணுங்கள். டேக்கில் அவங்க நேமை மென்ஷன் பண்ணுங்கள். तुझे देखा तो ये जाना सनम. ஒரு பைத்தியங்க அப்படி தான் பண்ணுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கட் பண்ணுறோன்னு அவனுக்கு தெரியாது. இப்போ போய் சொல்லிட்டு போகிற பாருங்க. ஆனாங்க நாய்ங்க தோலிங்க அதிகம் கொஞ்சம். நான் வர அந்த வைசர் போட்டு வண்டி ஓட்டுறதுனால சுத்தமாக தெரியல. தெரியுது, பட் அந்தளவுக்கு தெரியல. நான் அதை கட் பண்ணுறேன். நான் போட மாட்டேன். இது போல் ஏறி போவேன் எனக்கு கோவமே வருது. ஒரு வண்டி வருதுன்னு தெரியுது, அப்படியே ஏறி போகும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீங்க? சபா, உங்களை என்னத்த திட்டி என்னத்த பண்ணி என்னத்த பிரயோஜனம். மூஞ்சியா பாரு, நல்லா ஒரு அங்கோருங்க போல. காண்டு தாங்க ஆகுது அவங்களெல்லாம் பார்த்தா. என்னதுன்னா ஃபங்க்ஷனா இல்லை முகூர்த்த நாளா? இஸ்தான்புலுக்கு
நாளா இதுல तुझे देखा ஓ போய் देख சாவ கழுவு என்னடா இஷ்டனா ஆமிச்சானா நீ போயிச்சியா ஆயிரம் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்து ஓட்டணுங்க. ஆனால் அவனுக்கு கார் வச்சுருக்கானுங்க. கார் வச்சுருந்து அவன் காரு தான் அடிப்படமே தவிர அவனுக்கு அடிப்படாது ஓகேங்களா. ஆனால் பைக் வச்சுன்னு இருக்கிறவங்க வந்து 2 பேருமே சேர்ந்து அடிப்படும். ஸோ இதுதான் பச்சைப்பா காலேஜ் வந்தாச்சு. நம்ம பரவாயில்லையே நல்லா சீக்கிரமாக வந்துட்டுமே. வர லெஃப்ட் லெஃப்ட் இதோ ஓகே 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 நம்ம உள்ளே வந்தாச்சு. நிறைய பேர் கடல் கண்ணியாக தான் பார்க்க வந்திருப்பாங்க. நாங்கள் வந்தது வீடியோ எடுக்கிறதுக்காக. 2 பைக்கு ஒட்டுமாம்மா இப்படி விட்டுக்கலாமா? எவ்வளோச்சு 40 பைக்குக்கு? ஆக்சுவலி ஃபைனலி வந்தாச்சு நம்ம வந்தாச்சு இடத்துக்கு. பெருச்சாலிலாம் வீட்டில் இருக்குப்பா. அந்த பெருச்சாலினால தான் நம்ம வண்டியை கண்டமாயிருக்கு. பெருச்சாலியால தான் பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ அந்த மாதிரி எது பண்ணிட்டேன். அதனால தான் நல்லா குவாலிட்டியாக திருத்த போல இருக்குது. அது நான் நல்லா இருக்குல்ல? நான் ஒன்று நீ அந்த வாழ்ந்துருக்கோம். இன்னும் ஹேண்ட்மென்லாம் போட்டு வந்தேன்டா. வேணுமா? வேணா வா பிஞ்சிடும் ஒழுங்காக வந்துரு சொல்கிறேன். ஓகேங்க. டிக்கெட்டு வந்து 100 ருபீஸு. ஆனால் டிக்கெட்டு 100 ருபீஸ் சொன்னவங்க காருக்கு பார்க்கிங் ரேட்டு சொல்லலை. 40 ரூபா வாங்க. ரொம்ப அநியாயம் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் பண்ண போகிறோம் பைக்கை வச்சு இவ்வளோ ஒரு இடத்துல போகிறேன். டிக்கெட்டு 100 ரூபாவும் ஏண்டா 100 ரூபான்னு ஒட்டின்டா 100 ரூபாவாடா பின்னாச்சு கொடுப்பாங்க. வாட நம்ம ஏற்கனவே இது பண்ணியாச்சு. அவன் ஏதோ எழுதிட்டு இருக்கான். எழுதுகிற மாட்டில் அவன்கிட்டே குத்துருவோம். நம்ம செட் ஆகாது. திருப்பி நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா அந்த சீட்டு செல்லுமா என்ன கீச்சு குத்துறாங்க நம்ம கையிலேயே. பார்க்கலாம். பின்னாடி வா. நல்லா ஒரு காலியான பின்னாடி போகலாங்க உள்ள. பட் எப்படியும் அந்த ஜென்மத்தில் ஆகாது.
மாப்பிளை வணக்கம்டா மாப்பிள தேனியிலிருந்து. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. ஓகே, இங்கேருந்து பார்த்தது போதும். மீனை பார்த்தாச்சு, கடல் கண்ணியை போய் பார்ப்போமா? தலையை கொடுப்பா, சிலையை பாருப்பா. இவ்வளோ ப்ரோக்ராம் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, அதை பார்க்கத்தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். காட்டுற மாதிரி முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. ஜெல்சா பண்ணுங்கடா குஜாலா ஜில். பாவண்டா, காற்று இல்லாமல் உடம்பு கஷ்டப்படுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. அப்படிதான்டா, காற்று மூச்சு போச்சு ஓலான்னு நிற்கணும். அவங்க மூச்சு பிடிச்சிட்டு வராங்க. அவன் இப்போ உக்கிரமாக இருக்காங்க பார்க்குறது. மலை நல்லா இருக்கே மலை. ரெண்டு பேரும் இருந்தாங்க, ஒருத்தர் போயிட்டாங்க, இப்போ ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ அந்த க்ரௌடை வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. வேலையை பார்த்து போங்கடா போயிட்டாங்களா? வருவாங்க. நம்ம இப்பயே செட் பண்ணி ஏற்றி கொடுக்குறோம். பாய்ஸ் ஆனால் கடல் கண்ணா கீழே போடுங்கன்னு. ஓ, அது வாய்ப்பை நீ தான் உருவாக்கணும். போடா. ஒரு வழியா அங்கே போயிட்டான்டா. இப்போ அதெல்லாம் யாரும் கேட்கல. ஓகேவா? எத்தனை வாட்டி எவனோ ஒருத்தன் வந்தாவோ பேசிட்டு போனான், நான் எடுப்பேன் கொடுங்குவேன்னு. பேச்சில் எதுவுமே பண்ணலை. நான் கம்மிட்டேன். இவன் தான் மொட்டை பையன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. எல்லாம் போட்டு ரெடி ஆகிருக்காரு. அவங்களுக்கே போட்டுக்கிறாங்களா? என்னடா சாப்பிட்டு விட்ருக்காங்க, நாசமாக போக. எல்லாம் மண்ணில் போடுவாங்க, தண்ணியில் போடுவாங்க. எஸ்பிடி எமர்ஜென்சி.
हाय बोलो கண்டிப்பா